அனைவருக்கும் வணக்கம். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. கடுகு வெறும் கடுகுதானே என்று எண்ணி நகையாடி விடாதீர்கள். யாரையும் உருவத்தை கண்டும் எடை போட்டு விடாதீர்கள். ஆம், பிரக்ஞானந்தா உலகத்தின் 2வது இளைய பேராதன் பட்டம் பெற்ற பொழுது அவரது வயது வெறும் 16. பெண் கல்விக்காக போராடிய போது மலாலாவின் வயது வெறும் 12. யோகாவில் 100 உலக பட்டம் பெற்ற பொழுது திருச்சியை சேர்ந்த மாணவி பிரிசா அவர்களுக்கு வயது வெறும் 12. நான் மாநில அளவில் பேச்சு போட்டிகளே முதலிடம் பிடித்த பொழுது எனது வயதும் வெறும் 12. இன்று உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளாலும் மொழிபெயர்க்கப்பட்டு உலக பொதுமறையாக விளங்கும் திருக்குறள் அளவில் கடுகை விட சிறியதாக 7 சீர்களை மட்டுமே கொண்டுள்ளது. இதனைத்தான் அணுவை துளைத்து 7 கடலை புகுட்டி குறுக தரித்த குறள் என்றும் கடுகை துளைத்த குறள் என்றும் கூறுவார்கள். திருவிவிலியம் கூறுகிறது, கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையையும் இடம் பெயர்க்கலாம் என்று. உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உள்பெருந்த அச்சாணி அன்னார் உடைத்து உருளுகின்ற தேருக்கும் அச்சாணி போல் என்று காப்பவரை இவ்வுலகம் கொண்டிருக்கின்றது. அதனால் யாரையும் உருவத்தை கண்டு எடை போட்டு விடக்கூடாது. உருளுகின்ற தேருக்கும் கட்ட வண்டியின் அச்சாணிகளை வைத்து பார்க்கும் பொழுது கடுகை 100 பாகங்களாக துளைத்தது போன்றுதான் இருக்கின்றது. கரிகால சோழனின் தந்தை இறந்து கரிகால சோழன் பதவிக்கு வந்து நல்நீதி ஆட்சி புரிந்த பொழுது அவரது வயது வெறும் 12. நமக்கெல்லாம் திருமாலின் வாமன அவதாரம் பற்றி தெரிந்திருக்கும். ஆம், ஆணவம் கொண்ட மகாபலி சக்கரவர்த்தி முன் 3 அடியுள்ள வாமனராக தோன்றி 3 அடி நிலம் கேட்டு 2 அடியில் விண்ணையும் மண்ணையும் அளந்து 3வது அடியில் மகாபலி சக்கரவர்த்தியின் சிரசத்தில் தனது காலை வைத்து அவரது ஆணவத்தை அடக்குகின்றார். களலோன் காப்ப கடுகு போகி என்கிறது குறுந்தொகை. சென்னையை சேர்ந்த ஜான்வி என்ற குழந்தை 20 உலக சாதனைகளை படைத்த பொழுது அவரது வயது வெறும் 4. அண்மையிலே ஒரு அரசு பள்ளி மாணவி 15 மணி நேரம், எவ்வாறு 15 மணி நேரம் தமிழ் வரிவடிவ எழுத்துக்களால் வான்புகள் வள்ளுவனை செதுக்கினார். அவரது வயதும் வெறும் 17. 600க்கு 600 எடுத்த மாணவி நந்தினியின் வயதும் வெறும் 17. தென்னாப்பிரிக்காவில் இனவெறிக்காக போராடிய போது தமிழகத்தைச் சேர்ந்த தில்லையடி வள்ளியம்மையின் வயதும் வெறும் 17 என எத்தனை கடுகுகள் இன்று காரசாரமாக உலகையே மாற்றிக் கொண்டிருக்கின்றனர்.